புனிதமிக்க தை மாதத்தில் பெண்களுக்காகவே மெகா கோலப் போட்டியை தினமலர் நடத்தி வருகிறது. தினமலர் மற்றும் ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ் சார்பாக மதுரை அருப்புக்கோட்டை ரோடு டிவிஆர் நகர் சுபலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரி வளாகத்தில் இன்று காலை மெகா கோலப் போட்டி கோலாகலமாக நடந்தது. தினமலர் கோலப் போட்டியில் பங்கேற்க 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் முன்பதிவு செய்திருந்தனர். மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பெண்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு கோலமிட்டனர். நிகழ்ச்சியை பவர்ட் பை சத்யாவுடன் மதுரை பாண்டியன் அப்பளம், SBS அக்மா கடலை மாவு, ஆனந்தா அண்ட் ஆனந்தா, மில்கா வண்டர் கேக் மற்றும் மனோ புக் சென்டர் இணைந்து வழங்கின. தங்கள் கைவண்ணத்தை அழகழகான கோலங்களில் காட்டி அசத்தினர். சிவன், பார்வதி, முருகன், விநாயகர், மீனாட்சி அம்மன், பெருமாள், கிருஷ்ணர் உள்ளிட்ட கடவுள் கோலங்கள் மட்டும் இன்றி தாய்மையை வெளிப்படுத்தும் தத்ரூபமான கோலங்களும் இடம்பெற்றிருந்தன. தண்ணீர் சேமிப்பு, காற்று மாசுபாடு, பெண்மை குறித்த கோலங்கள், தமிழ்மொழி பற்று, வாக்குரிமை, உழவு தொழில், சோசியல் மீடியா, அடிமையாகும் இளம் சமுதாயம் என பலவிதமான புள்ளி மற்றும் ரங்கோலி கோலமிட்டு தங்களது தனித்துவத்தை வெளிப்படுத்தி அசத்தினர். இயற்கை காட்சி கோலங்களும் தத்ரூபமாக வரையப்பட்டிருந்தன. தேசப்பற்றை வெளிப்படுத்தும் விதமாக தேசிய கொடி, பாரத மாதா உள்ளிட்ட கோலங்களை வண்ணமயமாக அச்சிட்டு அசத்தினர். தண்ணீர் மேல் கோலமிட்டு பார்வையாளர்களை மிரள வைத்தனர். ஜிக்ஸாக் கோலம், டாட்டோ கோலம் என புதுவகை ட்ரெண்டுகளையும் காண முடிந்தது. 1 மணி நேரம் நடைபெற்ற கோலப் போட்டிக்கு KRS பள்ளி மற்றும் SLCS கல்லூரி ஆசிரியர்கள் தீபலட்சுமி, சந்திரகலா, P விஜயலட்சுமி, S விஜயலட்சுமி, சரஸ்வதி, மீனாட்சி, சிந்துராணி, தசராவதி, முத்துமீனா, பாண்டிச்செல்வி, யோகலட்சுமி, லோகாம்பாள், சுபன்யா, பிரபா, வசந்தி, ஸ்ரீதேவி, இந்துஜா, சாருமதி, குணசுந்தரி ஆகியோர் நடுவர்களாக இருந்து சிறந்த கோலங்களை தேர்வு செய்தனர். முதல் 5 பரிசுகளாக ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், LED டிவி, கிரைண்டர், மிக்சி வழங்கப்பட்டது. கோலப் போட்டியில் சிறந்த படைப்புகளை வழங்கிய 50 பேருக்கு ஆனந்தா அண்ட் ஆனந்தா பொது மேலாளர் ஜெகதீஷ் குக்கர் பரிசு வழங்கினார். மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. விருகனூர் கையல்வழி முதல் பரிசாக ஃபிரிட்ஜ் வென்றார். உசிலம்பட்டி அமுதா 2ஆம் பரிசாக வாஷிங் மிஷின், திருச்சி பிரியா 3ஆம் பரிசாக LED டிவி பெற்றனர். மதுரை தனக்கன்குளம் சோபனாவுக்கு 4ஆம் பரிசாக கிரைண்டர், மதுரை அண்ணா நகர் மதனாவுக்கு 5ஆம் பரிசாக மிக்சி கிடைத்தது. பரிசுகளை ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லரி மேலாளர் பிரபாகரன் மற்றும் சத்யா பொது மேலாளர் வில்சன் இணைந்து வழங்கினர். டெய்லி வாசல்ல கோலம் போடுவோம். தினமலர் பேப்பர் டெய்லி வாங்கிட்டு இருக்கோம். அதுல தான் மெகா போட்டி வரவும் நாங்கள் கலந்துக்கிட்டேன். இதோட நான் நிறைய வருஷம் கலந்துருக்கேன். இந்த தடவை எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்த நம்ம தலைவர் எல்லாருக்கும் என்னோட பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன மாதிரி கோலம் போட்டோம்னா, ஒரு கேல் வந்து குடியரசு கொடியை வச்சிருக்க மாதிரி, தேசிய கொடியை வச்சிருக்க மாதிரி. நாளைக்கு வந்து குடியரசு தினத்தினால நாங்கள் அதை எய்ம் பண்ணி 3 வண்ணங்கள் உடைய நம்ம கொடியை தேசிய கொடியை வந்து போட்டிருக்கோம். வண்ணங்கள் பலவாயினும் எண்ணங்கள் ஒன்றே, வண்ணங்கள் பலவாயினும் எண்ணங்கள் ஒன்றே. ஜெய்ஹிந்த். 5 வருஷமா வந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு முறையும் எனக்கு வந்து குக்கர் அந்த மாதிரி ப்ரைஸ் வாங்காமல் போனதில்லை. ப்ரைஸுன்றது 2வது விஷயம். எனக்கு என்னென்னா, ஒரு கோலம் மூலமாக ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு நினச்சேன். அது வந்து என்னன்னா, இந்த வாட்டி கொஞ்சம் அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. நவம்பர் மாதத்துலேருந்தே எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த மாதிரி ஒரு கான்செப்டை எடுக்கணும், அதை நம்ம வந்து ஒரு பெரிய அரங்கத்தில் அதை அரங்கேற்றணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு இந்த மேடையை கொடுத்ததுக்கு தினமலருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் வாட்டரில் பண்ணியிருந்தேன், முருகன் போட்டிருந்தேன், தாமரை சரவண பொய்கையில் முருகன் அமர்ந்திருக்கிற மாதிரி பண்ணியிருந்தேன். தீபத்தூண், இதுதான் அந்த தீபத்தூண் தான் வந்து பெரிய கான்செப்டாக வைரலாக போயிட்டு இருந்தது. ரொம்பவுமே அது பெரிய விஷயமா இருந்தது. அந்த விஷயத்த
ஒரு தொடலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியே கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன். இல்லை, நம்மளுக்கான ஒரு விழிப்புணர்வு, இது வந்து ஜனநாயக நாடு, நம்மளுக்கான ஒரு விஷயத்தை நாம தான் சொல்லணும், நாம தான் செய்யணும். இதுதான் வந்து உண்மையோட உரைகள். அது தினமலரோட ஒரு பெரிய கான்செப்டே இதுதான். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மேடையில் அதை நான் செய்யணும்னு நினச்சேன், செஞ்சுட்டேன். நான் வந்து 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நான் என்ன வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா பீகாக் வரைஞ்சிருக்கேன், நம்ம தேசிய பறவையை. அது வந்து ஒரு மரக்காலையில் உட்காந்துருக்க மாதிரி நான் பண்ணியிருக்கேன். வருஷம் வருவேன், ஆனால் ஒரு சில நேரத்தில் கிடைக்கும், ஒரு சில நேரத்தில் கிடைக்காது. எனக்கு இந்த டைம் 3rd ப்ரைஸ் கிடச்சி ரொம்ப நன்றி. அதை விட இந்த தினமலர் அவங்களோட சப்போர்ட் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. இங்கே நாங்கள் வந்து கோலம் போடுறோன்னா அவ்வளோ பேரோட உழைப்பும் இதில் இருக்குது. அதனால் தினமலர் டீமுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதோட சத்யா அவங்க நிறுவனத்துக்கும் எங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்து எங்களை என்கரேஜ் பண்ணுற அவங்க அந்த நிறுவனத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிங்க. நான் வந்து ஒரு பெண் வந்து வீட்டில் எங்கே போனாலும் சரி அவங்க கணவன் குழந்தைங்க அந்த ஞாபகமாக தான் இருக்கும். அதனால் பெண் வந்து முதுகில் வீட்டை சுமந்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு தீம் வரைஞ்சிருந்தேன். எல்லா பெண்களுமே திருமணத்துக்கு பிறகு அவங்க குடும்பத்தின் நினைவுகளை தான் எங்கே போனாலும் சுமந்துட்டு போக வேண்டியது இருக்குது. அதை தீமாக போட்டிருந்தேன். எனக்கு 4வது பரிசு கிடச்சிருக்கு. நான் இதுக்கு முந்தி ஒரு 5 தடவையாக வரேன். ஒரு ஆறுதல் பரிசு கூட எனக்கு வராது, ஒவ்வொரு தடவையும் வருத்தமாக இருக்கும். இந்த தடவை எனக்கு 4வது பரிசு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். தினமலருக்கு ரொம்ப நன்றி. இது என்ன கான்செப்டில் நாங்கள் வரைஞ்சிருக்கோன்னா தாய்மை, அதுதான் நான் எங்கள் மம்மியை நினச்சிக்கிட்டே தான் நான் வரைஞ்சேன். தாய்மைங்கிறதுல வரைஞ்சிருக்கோம். அதாவது தீபத்தோட கம்பேர் பண்ணி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். எப்படி தீபம் வந்து ஒரு ஒளி தருதோ அது மாதிரி தாய்மைங்கிறது வந்து அந்த உயிர் வந்து அந்த தாய்மை தருகிறாள், அந்த உயிரை தருகிறாள், அப்படி அந்த மாதிரி கான்செப்டில் வரைஞ்சிருக்கேன். ஸோ 5th ப்ரைஸ் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ தினமலர். நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லரி உரிமையாளர் பிரபாகரன், சத்யா பொது மேலாளர் வில்சன், மதுரை பாண்டியன் அப்பளம் நிறுவனர் திருமுருகன், ஆனந்தா அண்ட் ஆனந்தா பொது மேலாளர் ஜெகதீஷ், மனோ புக் சென்டர் இயக்குநர் சதீஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். தினமலர் வாசகர்கள் நலன் கருதி தெப்பக்குளம் மற்றும் நடராஜ் தியேட்டர் பகுதியிலிருந்து இன்று காலை 7:35 மணிக்கு போட்டி நடக்கும் சுப்புலட்சுமி லட்சுமிபதி கல்லூரிக்கு இலவச பஸ்கள் இயக்கப்பட்டன.